அதே சமயத்தில் தந்த பேரண்ட கண்ணி சபைக்கு தர்பார் பட்டத்தை பின்னா எத்தனையோ வேசக்காரன் இதெல்லாம் வேச இப்படி எவ்வளோ சம்பளம் கேக்குறீங்க? 30,000 28,000 கேக்குறீங்க. ஏதோ பேய விட்டு விட்டு ஆட்டுறீங்க. நீ சூத்த மூடு இத குழந்தைக்குது பதைக்குதா? அடியே தோழி பெண்களா, அம்மா எப்படி எப்படி இருக்கிற? எனக்கு இதோட உருவத்தை விட்டுருவோம். சரி, இதுதான் என்ன உருவம்? அழகுடா, அழகு அழகு அழகு. நீ வந்துட்டு மேல கையை வைக்கிற இன்னைக்கு எப்படி என்னுடைய அழகு? சூப்பர். எப்படா இதுல ஒரு 40 லிட்டர், இதுல ஒரு 50 லிட்டர் ஒரு பாரு கறந்து பாரு. ஏன் நீ வந்து கறந்து தான் பாரு. ஐயோ பையன சிரிக்கிற அதான் டம்ளர் தான் பாடி பேச முடியும். நீ எந்த நேரத்தை பார்த்தா என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? கைத்திகார புண்ட மாதிரி. உரித்து உரித்து விடுவே ஜாக்கிரதை. கொஞ்சம் நல்ல சத்து கொடுத்தாதீங்க. நீ எதுக்கு உரிக்கிற? அதே உரிக்கிட்டு போயிரு. பால் குடிக்கிறியா? பால் குடிக்கிறியா? ஒண்ணு பொழைச்சா நான் பொழைக்கணும். சரி, இல்லைன்னா அவன் பொழைக்கணும். இல்ல அவனே பொழைக்கட்டும். என்ன பண்ணாங்க? இல்ல அவனே பொழைக்கணும். என்ன பண்ணாங்க? நோண்டி காடு போட்டு என்ன பண்ணாங்க? பால் பேசிக்க. அவனு பால் குடிக்கிறியா? பால் குடிச்சு குடிச்சு பால். காட்டேரி விட்டுட்டு ஏதோ திட்டு போது ஆரம்பத்தை சாட்ட போக மாட்டேங்குது. ஐயோ, இங்கேயும் கை கொடுக்க முடியல, இங்கேயும் கை கொடுக்க முடியல. ஐயோ மாமா, I love you. நான் புறல அறுத்து கூட எனக்கு பக்கத்துல வா. ஏன் தள்ளி தள்ளி போறமா? மாமா ஒரே ஐயோ ஒரே ஐயோ இதுக்கெல்லாம் கடப்பாறதாயா கடப்பாரியா காத்துல பறக்குது. என்னடா கிரீண்டு கொடுத்தாங்க. அப்படி அசால்ட்டா அரிசி மாவு போட்டு ஆக்கலாம். சொல்றேன் அங்க பாரு, அங்க போய் பேசுறா. வாய்ப்பிடி 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 வாய்ப்பிடி. ஆனா 6 வாயிலா பிடிக்கிறது. அந்த பையன் 6 வாயா. நானும் மணி 1/2 மணி நேரத்துல கோமாளி சேவரம். அவர் என்ன ஓலு
நல்லா குளத்துக்குள்ள போட்டு முக்கிய அட்டி அப்பதான் நம்ம கோபடி செத்து போவோம். சாட்டையே போட்டுக்குதுடா. என்ன யார் என்று உனக்கு இன்னமா தெரியல. நீங்க யாருங்க? 8வது வளர்த்தி ஆண்டு வரக்கூடிய பேரண்ட ராட்சசி. பேரண்ட ராட்சசிக்கா அப்படி என்னுடைய வேலை ராட்சசியாக இருந்தாலும் என்னது ஆருக்கு நானே பல பேத்துக்கு ஊதுறவன். அழகான பேரண்ட ராட்சசி. ஏடா சவுண்ட் வருது? அது ஷேரா தின்னு. நான் உன்னை போல ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்தவா. நான் ஒரு ராட்சச கூட்டம். எனக்கு தாய் என்று யாரும் தெரியாது, தந்தையின் யாரும் தெரியாது. ஆண்கள் என்று வந்தால் அவங்க அப்பவே கமிட்டி போட்டு சிஞ்சலக்கம் தான் வேலை பண்ணுவேன். ஆமா, அவனை கமிட்டி போட்டு நீங்க எப்படி கொண்டு தூக்கி போட்டு அப்படியே பிடிச்சுக்கிட்டு வச்சுக்க. பணியில கிழிஞ்சு போச்சுட்டு 10 பிச்சை சம்பளம் வாங்க மாட்டேன். அப்புறம் சம்பளத்துல வந்துருக்கோம். ஏங்க அப்படி வேற ராட்சசியாக இருந்தாலும் எனக்கு தாய் தந்தை யாருமே கிடையாது. அழகா இருக்கிறீங்களே. ஒரு மனுஷன் சாப்பாடு சாப்பிடுவான். அம்மா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் என்ன சாப்பிடுவேன்? எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? உண்பது, நித்திரை செய்வது. நித்திரை என்றால் தூங்குவது. என்ன சாப்பிடுவேன்? என்ன? சிங்கம், புலி, கரடி, சென்னாய், ஓனாய் என்று சொல்லக்கூடிய மிருகச்சந்துக்கள். நீங்க? ஆமா. ஐயோ, அத்தனையும் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜீரணமாகும் போது விக்கல் எடுத்துச்சுன்னா நீதான் எப்படா தண்ணி குடிப்ப? அதான் அவங்க மாதிரி சக்கரை தான் குடிப்பேன். இல்ல டம்ளர். ஒரு சொம்புல குடிப்பேன். சொம்பு இல்லைங்க, டம்ளர் இருக்கும். டம்ளர் இருக்கு, அதுல தண்ணி குடிப்பேன். எனக்கு தண்ணி தாகமாகப்பட்டது ஏற்பட்டால் எங்க ஏரி இருக்குதோ அங்க போய் என் வலது மூக்கை அடைத்துக் கொண்டு இடது மூக்கால ஒரே இழுதான் இழுத்தா அதுல இருக்கக்கூடிய அதாவது தவளை, மீன் என்று சொல்லக்கூடிய ஆமை அனைத்துமே என் வயிற்றுக்குள்ளே போய்விடும். அத்தனையும் சாப்பிட்டு எனக்கு சிறீராகப்பட்டது வந்ததுன்னா, மூத்திரம். ஆமா, இந்த பக்கம் ஒரு மலையில ஒரு காலை, அந்த பக்கம் மலையில ஒரு காலை வச்சு அப்படியே தூக்கி புட்டிச்சு விட்டன்னு வச்சிக்க சட்ட 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 சட வந்து, அதாவது ஒரு மலை இடுக்கில எப்படி ஒரு அருவி ஓடுதோ அது போல வரும். ஐயோ, இப்படி சிங்கத்தெல்லாம் உங்களுக்கு யாருங்க கொண்டாந்து கொடுப்பது? யாரு? என் ஆசை மனவாளன், கண்ணுக்கேத்த கண்ணாளன். உன்னையும் கல்யாணம் பண்ணி விட்டானா? ஆமாடா. எப்படி? ஐயோ, அத கேக்குறியே? அவனால சொல்லி சொல்லி போகாடு போச்சேடாடி. அவனுடைய அழகு எப்படி தெரியுமா? அவ அழகு எனக்கு ஒரு பிளேட். இரவிலே ஒளிச்ச தெரியாதவா சந்திர பகவான், அந்த சந்திரனுக்கு ஒப்பான அழகு. அம்மா, நானே இவ்வளவு அழகா இருக்கா? அவன் எப்படி கேட்ப? புருஷன் எவ்வளவு அழகா இருப்பான். அருமைசாமி, என்னுடைய என்னுடைய கணவன் யார் தெரியுமா? பேரண்ட ராட்சசன். ராட்சசன் அவருக்கு சிறந்து வரும். எனக்கு சாலம் கொண்டு வருவது அவருடைய வேலை. வேட்டைக்கு செல்வான். சிங்கமணி கருவி என்று சொல்லக்கூடிய 6 மாசம் வேட்டை. 6 மாசம் என் கூட சல்லாசத்துல இருப்பார். எங்கடா போற? அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்னமோ தெரியல, என்னுடைய 8வது வனத்திலே சந்தனை சப்பாது வாசங்கள் வீசுகிறது. அதாவது மலர்கள் வாசனை வருகிறது. நாதமாகப்பட்டது ஒலிக்கிறது. அத்தானே போய் பார்க்கலாமா? இதோ நரமாட வருகிறது. யாரோ போயிட்டு இருக்கிறாங்க.